தூத்துக்குடி மாவட்டம் மேல் நம்பிபுரம் இரட்டை கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த நபரை காவல்துறையினர் சுட்டு பிடித்துள்ளனர். மேல நம்பிபுரத்தை சேர்ந்த சீதாலட்சுமி மற்றும் அவரது மகள் ராமஜெயந்தி ஆகியோரை கடந்த 3ஆம் தேதி மர்ம கும்பல் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு அவர்கள் அணிந்திருந்த சுமார் 13 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த முனீஸ்வரன் என்பவரை பிடிக்க காவல்துறையினர் தனிப்படை அமைத்து அயன் வடமலாபுரம் வனப்பகுதிகளில் ட்ரோன்கள் மூலம் தேடி வந்தனர். இந்நிலையில் இன்று தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கீழை ஈரால் பகுதி அருகே பதுங்கியிருந்த குற்றவாளி முனீஸ்வரனை விளாத்திக்குளம் காவல்துறையினர் கைது செய்ய முயன்றனர். அப்போது முனீஸ்வரன் கையில் வைத்திருந்த அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றுள்ளார். இதனையடுத்து காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் முனீஸ்வரனின் இடது காலில் குண்டு பாய்ந்தது. தொடர்ந்து அவரை காவல்துறையினர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்து சிகிச்சை அளித்து வருகின்றனர்.